தொடர்ந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடுமையான விஷயங்களை நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் நம்ம யோசிக்கவே முடியாத, நம்ம கற்பனைக்கும் எட்டாத பல கொடுமையான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒன்றை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை நான் ரீட் பண்ணும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் தான் ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக நான் இந்த சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் உங்கள் விகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விகே வாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை அப்படின்னே வந்து திருச்சி தான் நமக்கு ஞாபகம் வரும், கரெக்டாக? ஸோ இந்த இஷ்யூ நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி. ஸோ கிருஷ்ணகிரிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான மலைக்கோட்டை இருக்கு. ஸோ எப்படி திருச்சியில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காரோ அதே போல் கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு தர்கா இருக்கு. அந்த தர்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கம் தான் இந்த மலைக்கோட்டை இருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 அடி உயரம் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் வெனஸ்டே மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரை சேர்ந்த 2 பேர், ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வயசு 35 அண்ட் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வயசு 30. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கோட்டைக்கு மேலே இருக்கிற தர்காவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. படிக்கட்டு ஏறி போய் ரொம்ப டயர்ட் ஆனதுனால ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியை சேர்ந்த ஒரு 4 பேர் அதே மலைக்கோட்டையில பார்த்தீங்கன்னா மது போதையில இருந்திருக்காங்க. இவங்களோட கெட்ட நேரம் அந்த 4 பேரும் இவங்க 2 பேரை பார்த்துட்டு எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, யார் நீங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்க ஸ்டார்ட் பண்றாங்க. 4 பேர்த்த பார்த்ததும் இவங்க சரியில்லை அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இவங்க வந்து அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அவங்க இவங்கள போக விடல. ஸோ கத்தியை காட்டி இவங்க 2 பேர்த்தையும் ஒரே இடத்துல இருக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ணதுதான் ரொம்பவே கொடுமையான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அந்த 35 வயசு ஆளோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அவங்க கிட்ட இந்த பணம், செல்போன், ஈவன் அவர் கட்டி வெள்ளி அருணாக்கொடி முதற்கொண்டு அவர்கிட்ட இருந்து எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இதே போல அந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி அவங்க கிட்ட இந்த தங்க கம்மல், அவங்க கிட்ட இந்த பணம், அவங்க கிட்ட இந்த செல்போன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 4 பேர்த்துல 2 பேர் வந்து அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. மீதி இருக்க 2 பேர் அதை வீடியோவா எடுக்கிறாங்க. இந்த கொடுமையான விஷயத்துக்கு அப்புறம் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நாங்கள் வெளியே விட்டுருவோம், உன் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை ஃபுல்லாக எனக்கு அனுப்புன்னு சொல்லி அவர் அக்கௌண்ட்ல இருந்த 7000 ரூபாய் பணத்தையும் ஜிபே வழியா இவங்க வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வெளியில யார்கிட்டயாச்சும் இதை சொன்னா இந்த வீடியோ வந்து இன்டர்நெட்ல விட்டுருவோம் அப்படின்னு மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு இந்த 4 பேர் போயிடுறாங்க. தர்காவுக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு கொடுமையான விஷயமா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஆணும் இந்த பெண்ணும் ரொம்பவே வருத்தப்பட்டு மறுபடியும் கீழே இறங்கி போறாங்க. அப்போ அங்க அக்கம் பக்கத்துல இருந்த மக்கள் எல்லாரும் அந்த பொண்ணு அழுகிறத பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்கிறப்ப மேல நடந்த எல்லா விஷயத்தையுமே இவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க 2 பேரும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பாம மறுபடியும் திருப்பத்தூருக்கே போயிடுறாங்க. பட் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து போலீஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இப்போ ரீசெண்டாக தான் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 13 வயசு பொண்ணை வந்து ஸ்கூல்ல இருக்க ஸ்டாஃப்ஸே தப்பாக நடந்துக்கிட்ட விஷயம் ரொம்பவே மனசை கஷ்டப்படுத்திருக்கு. ஸோ இது நடந்து கொஞ்ச நாள்லயே இப்படி ஒரு விஷயம் நடந்ததுமே இதை சரி பண்ணியே ஆகணும்ட்டு போலீஸ் பார்த்தீங்கன்னா இமீடியட் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. மலைக்கோட்டையில் கிடைச்ச செல்போன் சிக்னலை வச்சு ஃபர்ஸ்ட் அந்த திருப்பத்தூரை சேர்ந்த அவங்க 2 பேர்த்தையுமே போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க. பக்கத்துல கிடைச்ச சிசிடிவி இமேஜஸ்லாம் வச்சு அந்த 4 பேர்த்தையும் ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ இந்த 4 பேர்த்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலையரசன், அபிஷேக், சுரேஷ், அப்புறம் நாராயணன். இல்ல கொடுமையான விஷயம்னா இவங்க எல்லாத்தோட வயசும் பார்த்தீங்கன்னா 20ல இருந்து 21 தான். படிச்சு வேலைக்கு போய் முன்னேற வயசுல இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலையரசன் அண்ட் அபிஷேக்கை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்க. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட சுரேஷ் அண்ட் நாராயணன் பார்த்தீங்கன்னா அப்ஸ்காண்ட் ஆறாங்க. ஸோ அவங்களோட செல்போன் டவர்ஸ், சிக்னல்ஸ்லாம் வச்சு ஒரு வழியா போலீஸ் பிடிக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா போலீஸையே இவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 போலீஸ் அபிஷியல்ஸ் மேல வந்து கத்தி குத்து நடந்திருக்கு. ஸோ தற்காப்புக்காக பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து சுரேஷ்ங்கிறவரோட காலில் சுட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நாராயணன் பாத்தீங்கன்னா தப்பி ஓட ட்ரை பண்றப்ப பாத்தீங்கன்னா மலையில இருந்து கீழே விழுந்து கால் அடிபட்டு நடக்க முடியாம போகுது. ஒரு வழியா போலீஸ் பாத்தீங்கன்னா 4 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து இது போல விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இத்தனை வருஷமா நம்ம கேள்விப்படாத பல விஷயங்களை நம்ம இப்ப கேள்விப்பட்டு இருக்கோம். ஸ்டில் மக்கள் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து தண்டனைகள் வந்து ரொம்பவே கடுமையானாதான் இந்த மாதிரி தப்ப வந்து மக்கள் செய்ய பயப்படுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ இது மாதிரி கொடுமையான செயலில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கலாம் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி காட்டுக்குள்ள போறப்பயாச்சும் இருக்கும், இல்ல தனியா வந்து மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க. தனியா போகாதீங்க. ஒரு 3
4 பேர் சேர்ந்து போங்க, போலீஸ் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க காப்பாத்துறதுக்கு. பட் இருந்தாலும் இது போல கொடூரமான மிருகங்களும் இன்னும் இந்த உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அதை நீங்க கேர்ஃபுல்லா மைண்ட்ல வச்சுட்டு டிராவல் பண்ணுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தாங்க இப்போ ரீசெண்டாக நான் ரீட் பண்ணேன். ஸோ அதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்ககிட்ட கேட்கறது வந்து மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு அது ரொம்பவே சப்போர்ட் ஆகும், ரொம்பவே மோட்டிவேஷனல் ஆகும். இன்னும் நம்ம ஊர்லயோ நம்ம நாட்டிலேயோ நடக்கிற விஷயங்களை இன்னும் போல்டா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். ஸ்டே சேஃப்.